அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டது பலரின் கவனத்தை ஈர்த்தது. அதனைத் தொடர்ந்து ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சிகள் என பல்வேறு கட்சியினரும் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வந்தனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஊட்டச்சத்து நிபுணரும் மகிழ்மதி இயக்கத்தின் நிறுவனருமான திவ்யா சத்யராஜ் அண்ணாமலையை குறிப்பிட்டு 8 கேள்விகளை எழுப்பினார். இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக திவ்யா சத்யராஜை தொடர்பு கொண்டு இது குறித்து கேட்டபோது, ஏற்கனவே தான் சமூக பணி மற்றும் பொது சேவைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தனக்கு அதில் ஆர்வம் உண்டு என குறிப்பிட்டார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஞானசேகரனை காவல்துறை கைது செய்த பின்னும் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டது அபத்தமாக இருப்பதாகவும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றியது போலவும் இருந்தது என கூறினார். கொரோனா பெருந்தொற்றின் போது நிறைய உயிரிழப்புகள் நடந்த போது பால்கனியில் விளக்கேற்றச் சொன்னது ஏன்? கொரோனா காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மக்கள் போராடி கொண்டிருந்த நேரத்தில் அண்ணாமலையும் அவருடைய தலைவர்களும் பால்கனியில் நின்று விளக்கு காட்டச் சொன்னார்கள். கொரோனாவை கட்டுப்படுத்துவது முக்கியமா, பால்கனியில் விளக்கு காட்டுவது முக்கியமா என கேள்வி எழுப்பியுள்ளார். இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் முட்டாள்தனமாக இருந்தது. அதேபோல் கொரோனா உச்சத்தில் இருக்கும் சமயத்தில் ரத யாத்திரை செல்ல அழைத்தது அவர்களது கட்சி சார்ந்து இந்து மதத்தை வளர்ப்பதில் குறிக்கோளாக இருப்பதை காட்டுவதாக அவர் கூறினார். மேலும் தமிழ்நாட்டு விவசாயிகள் குறித்து அண்ணாமலைக்கு அக்கறையே இல்லை, நிறைய பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்பவில்லை எனவும், பிரதமர் மோடிக்கு பானிபூரி, யோகா, பிரியங்கா சோப்ரா கல்யாணம் என இதெல்லாம் தான் முக்கியமே தவிர நமது விவசாயிகள் குறித்து அவருக்கு கவலையே கிடையாது எனவும் கூறியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டது சரியான செயலா? இச்செயல் இளைஞர்களுக்கு மத்தியில் எப்படி முன்னுதாரணமாக இருக்கும்? இளைஞர்களுக்கு இந்த செயல் சரியான செயல் என்று அண்ணாமலை போதிக்கிறாரா? அப்போ தனது வாழ்வில் எது நடக்கவில்லை என்றாலும் சாட்டை எடுத்து அடித்துக் கொள்ளலாமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் திவ்யா சத்யராஜ். இதில் என்ன சொல்ல போறீர்கள்? மூட நம்பிக்கையை போதிப்பது மட்டுமல்லாமல் அண்ணாமலை இதை ஆமோதிக்கிறார். அவரை பின்பற்றும் அனைவரும் ஓ இது சரிதான் போல, நல்ல மெத்தடுன்னு வாங்க எல்லாரும் சவுக்கால அடிச்சுக்கலான்னு சொல்வது போல் இருக்கிறது. சமூகத்தில் தவறான முன்னுதாரணமாக அண்ணாமலை திகழ்கிறார் எனவும், லண்டன் பயணம் பிறகு நமது நாட்டை பல மடங்கு பின்னோக்கி கூட்டி செல்வது போல் இருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் அரசியல் வருகைக்கான ஒரு முன்னோட்டமா இது என்ற கேள்விக்கு ஞானசேகரனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட பின்னும் அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொள்வது முட்டாள்தனமாக இருந்தது. இதை கேட்க அரசியலில் இருக்க வேண்டும் என அவசியம் இல்லை. முக்கியமாக நடிகர் சத்யராஜின் மகளாகவும் இதை நான் கேட்கவில்லை. நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். இந்தியாவில் இருக்கும் டாப் 3 ஊட்டச்சத்து நிபுணரில் ஒருவராகவும் மகிழ்மதி இயக்கத்தின் நிறுவராகவும் நான் இதை கேட்கிறேன். அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை என்று கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.